ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஆஃபீஸ் ட்ரிப் கொண்டு போகிறோம். இப்போ இந்த பழைய வீடியோவாக எடுத்துருந்தீங்கன்னா பான் ஹவுஸ் மற்றது ஒரு சில இடங்கள், அதாவது மொரட்டுவல் ஒரு குட்டி ஐலண்ட் மாதிரி பண்ணேன், அது நான் ப்ளாக் பண்ணல. அதுக்கு பிறகு ஒரு வில்லா ஒன்றுக்கு போயிருந்தேன், அது ப்ளாக் பண்ணியிருந்தேன் நான். மற்றது இன்னொரு இடம் ப்ளாக் பண்ணியிருந்தேன் நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கு ஆஃபீஸ் ட்ரிப் கொண்டு போகிறோம். அப்போ அது எங்கே போகிறோம்ன்றதை நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வெளிக்கிட்டு நிற்கிறேன், ஆஃபீஸுக்கு தான் போகணும். ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கேருந்து ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே வெளிக்கிற பிளான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் எங்கள்ட ஆஃபீஸுக்கிட்ட வந்துட்டேன். இனி இப்படியே போய் சாப்பிட்டுட்டு மற்ற அவங்க வர விட்டு அப்படியே வெளிக்கிற தெரியாது. அவங்களோட ஜாயின் பண்ணுவோம். நாங்கள் இப்போ ட்ரிப்புக்கு எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே அனந்தயா ரெசார்ட் அண்ட் ஸ்பான்னு சொல்லி சிலாபத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். வாங்க, இந்த இடம் எப்படி இருக்குது, இங்கே ரூமுகள் என்ன மாதிரி, என்ன ரேட்டில் போகுது, எல்லாத்தையுமே வீடியோவில் பார்ப்போம். Hai Bu. கடற்கரைக்கு பக்கத்துலேயே நல்ல வடிவான ஒரு இடமா இருக்கு. ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். Are you going to make us famous also? If the video goes viral, you will get Arun will do something to go viral. Nama jame screen dekha de. Screen dekha padde dina. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் சொன்ன மாதிரி கடற்கரைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த நல்ல ஒரு சுற்றுச்சூழல் இருக்குங்க. இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்விம்மிங் பூல் அதில் எல்லாம் இருக்குது. நல்ல பெரிய ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது இந்த சைடில். ஸோ வாங்க, இன்றைக்கு ஃபுல்லாக இங்கே தான் இந்த மாதிரி இன்று பார்ப்போம். விளையாடிட்டு இருந்தேன். No, king should be on bike. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு திமிங்கலத்தின் எலும்புண்டு. ரூம் நம்பர் அந்த கீ எல்லாம் எடுத்துட்டு இப்போ ரூம் பக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். சுற்றி காட்டுறேன் இடத்தை பாருங்க. இங்கால நல்ல பெரிய இடம் உண்டு தான். வியூ நல்லா தான் இருக்கு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லாட்டி ஃபேமிலியோட வர்றீங்கன்னு சொன்னால் இது நல்ல ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். This is the spot.
ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. இது எங்களோட பில்டிங் பக்கத்தில் இருக்குது. இப்போ நாங்கள் எங்களை ரூமுக்கு போய் கொண்டிருக்கோம். இது கிட்டத்தட்ட என்ன மாதிரி சொன்னால், இப்போ நான் கடைசியாக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான் கழுத்தறையில். அங்கேயும் இதே மாதிரி தான், அந்த கீழே ரூம் மேலே கீழேயும் ரூம் இருக்குன்னா மேலேயும் இருந்தது. இப்போ சிலது வில்லா மாதிரி இருக்கக்குள்ளங்கிற தின்ன மாதிரி இருக்கிறது. இது கொஞ்சம் வித்தியாசம். ரூமுக்கு வந்தாச்சு. ஆமாம், என்ன எல்லாம் பிரித்து இருக்கிறதால அந்த பக்கத்தில் இருந்தால் இங்கால விரையலாது. இங்கால இருந்து தான் போகணும். ஓகே, ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் நல்ல பெரிய ரூமாக தான் இருக்கு. இருங்க காட்டுறேன். இருங்க ரூமை காட்டுறேன் தானுங்க. பேக் வச்சுட்டு நல்ல பெரிய ரூமா இருக்கு. இதுல ஒரு சின்ன கெதரிங் ஏரியா மாதிரி, இங்க ஒரு பெட்ரூம். இதை திறந்து போனவண்டா இங்க நல்ல ஒரு பீச் வியூ இருக்கு. இல்லை நாங்கள் இருந்து கொண்டு பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வியூ ஒன்று இருக்கு. இதுல இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வியூ ஒன்று தெரியுது பாருங்க. நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ரூமா இருக்கும்னு சொல்லி. நல்லா இருக்கு இந்த இடம். ஒபிசால மற்ற ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கு மேம். இதுதான் ஒரு ரூம்ல 3 பேர் படி நாங்கள் செக் பண்ணாங்க. பாத்ரூம், அம்மாடி, ஜக்குசி எல்லாம் இருக்கு. நோமலாவும் இருக்கு, இங்கால ஜக்குசியும் இருக்கு. இந்த முறை நல்ல இருக்குது, நல்ல என்ஜாய் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ ரூம் வந்து நாங்கள் இது வரைக்கும் நின்றதுக்குள்ளே இதுதான் பெரிய ரூம். சூப்பராக இருக்குது, வியூ நல்லா இருக்குது வெளியில். ஸோ இவங்க சிலாபம் பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அனந்தியா ரெசார்ட். கடலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு வியூ இல்லைன்னா ஒரு இடம் நின்றதில்லை இது வரைக்கும். இப்போ நான் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போவோம். சீனியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வாங்க நிற்கிறாங்க, அங்கே போவோம். When I'm in love, everything is perfect. I find that life is fun. When I'm in love, I want everyone to be happy as I am, and love to last forever. When I'm in love. போய் கொண்டிருக்கலாம். புஃபே தான். வணக்கம்டா மாப்பிள்ள, வீடியோ பண்ண. வணக்கம் மாப்பிள்ள. என்ன இதுதான் சிலாபத்துல இருந்து அருண். இவர்தான் எஸ்டிஎஸ் அருண், நல்லா பாத்துக்கோங்க.
ஸ்டார்டர்ல இருந்து தொடங்கி அதுக்கு அங்கால டெசர்ட் சாப்பாடு எல்லாமே இருக்கு. இப்போ இதில் ஸ்டார்டர் இருக்கு, இந்த பக்கம் டெசர்ட் இருக்கு. அங்கால அதுக்கு பிறகு முதல்ல ஸ்டார்டரை தொடங்கி போட்டால் அதுக்கு பிறகு தான் சாப்பாடு இருக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கு சாப்பாடு, என்ன மாதிரி இருக்கு பார்ப்போம். Hi guys, having lunch. Thank you. சாப்பாடு அவ்வளோத்துக்கு நல்லா இருக்குல்ல, சுதப்பிட்டுது. அதில் அந்த நண்டு பொரியல் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது, மற்றெல்லாம் சுதப்பெல்லாம். முதல்ல தான் அந்த சூப் கொஞ்சம் ஓகேயா இருந்தது, அப்புறம் சாப்பாடு சரியில்லை. நண்டு கொஞ்சம் ஓகேயா இருந்தது, ஆனால் அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டு அதுவும் அவ்வளோ நல்லா இருக்கல. மேலே இருந்தது நல்லா புரிஞ்ச மாதிரி, உள்ளுக்கு அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி இருந்தது. அடுத்து டெசர்ட் எடுத்தோம், ஐஸ்கிரீம் ஓகே, மற்றதில் கொஞ்சம் கொஞ்சம் கேக் அந்த பிளேட்டில் இருந்ததில் அரைவாசி ஓகே, மிச்சம் சரியில்லை தான் சொல்லிட்டேன். ரூம் நல்லா இருக்குது, என்வயர்மெண்ட் இந்த இடமும் நல்லா இருக்குது, ஆனால் சாப்பாடு சோப்பெல்லாம். இப்போ எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு இருக்கோம். கிரிக்கெட் Harshit out, catch out කියලා දන්න. එක වාය விளையாடலையா? බොටම් ලෑන්ඩ් ලෙෆ්ට් සයිඩ් විතර ගහන්න ඔක්කොම ගහන්න බෑ. ඕකේ නේද? இப்போ ரெண்டு டீமாக பிரிஞ்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் போலிங் முடிக்க போட்டு நிற்கிறோம். இப்போ அடுத்து பேட்டிங்க்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் பேட்மிண்டன் விளையாட போகிறோம்.
நாங்கள் ரெண்டாவது மாடியில் 3ஆவது மாடியிலையும் ரூம் இருக்குது மற்றவர்கள் மாறி மாறி எடுத்துனாங்க. அப்போ அதில் ஒன்றில் இருந்ததாக நல்ல வியூ ஒன்று இருக்குது. இங்கே இருந்து எங்கள் டீம் அதில் விளையாடி கொண்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய இடம். இதை இங்கால அப்படியே போகல நடந்து. இதுதான் ரெசார்ட்டு. இதுதான் ரெசார்ட். இப்போ அந்த சைட்ல இருந்து இங்கால வரைக்கும் பெரிய ரெசார்ட் உண்டு. இப்போ ரூம் வந்து 42,000 ட்ரிபிள் பெட்ரூம். ட்ரிபிள் பெட்ரூம் வந்து 42. ஓகே. இப்போ நான் திண்ணையில் அந்த ஒரு வில்லா 45 இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் திண்ணைன்னா அந்த 2 ரூமாக வரும். இது ஒரு ரூமில் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் ஓகே. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே நீங்கள் இப்போ ஃப்ளைட்டில் இப்போ வெளிநாட்டிலேருந்து வாரீங்க, வந்து அப்புறம் இங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அன்னோச் இப்படியே தான் போடுவேன். என்னவோ பண்ணிக்கோல. குளிக்க போகிறோம். எல்லாரும் விளையாடி முடிக்கிறமே ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறதுக்கு போகிறோம். நல்லா பிறந்த வழி, நல்லா ஓடி பிடிச்சி கிரிக்கெட் விளையாடிட்டு பேட்மிண்டன் விளையாடிட்டு நல்ல ஸ்பேஸ் நல்லா இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூலில் காட்டுறேன் பாருங்க. முதல் சனமாக இருந்தது பார்க்கவே இல்லை. இனி போய் குளிச்சுட்டு படுக்க சரி வாரேன். அங்கால குளிக்கக்குள்ளே எடுக்கலாமோ தெரியல, வச்சுருக்கலாம். எனக்கு ஃபோனை கொண்டு வச்சு கேமரா வச்சு போட்டு தான் வந்திருப்பேன். அப்படியும் பார்ப்போமா. ஐயோ வந்தாச்சு. ஸ்விம்மிங் பூலில் போய் நல்லா குளியலை போட்டு வந்தாச்சு. அது காட்டியெல்லாம் போச்சு. இப்போ நாங்கள் திரும்ப இந்த எக்ஸ்க்ளூசிவ் ஃபில் பண்ணி போட்டு இதுக்குள்ளே ட்ரைவருக்கு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போட்டு பார்க்க போகிறோம்.